ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை அப்கமிங் நம்ம எதிர்பார்த்த கதைக்களத்தோட வரப்போகுது. எல்லாருமே கொஞ்சம் கோவம் இருக்க தான் செஞ்சிச்சு. பிகாஸ் முத்து வந்து ட்ரிங்க் பண்ண மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகி அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்பிட்டாங்க. ஈவன் நம்ம மீனாவுமே அதை வந்து நம்பிட்டாங்க, முத்துவை நம்பாம அப்படின்னு சொல்லும்போது எல்லார் மனசுலுமே வந்து ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஏன் வந்து மீனா கூட முத்துவை நம்பலையே அப்படின்ற மாதிரி. பட் அவங்க பிளேஸில் இருந்து பார்க்கும்போது தான் அவங்களுடைய வழி வந்து புரியும். எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே, ஒரு ஏன் வந்து அந்த கிளாஸோட அந்த பாட்டிலோட அந்த பாரில் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே வரதான் செய்யும் அந்த டவுட்டு. பட் மீனாக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நிஜமாவே அவர் பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசன்ட் ப்ரோமோலாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான எபிசோட் வந்து காத்துட்ருக்கு. முத்து வந்து ட்ரிங்க் பண்ணலை அப்படின்ற விஷயத்த அந்த சிசிடிவி மூலமாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஈவன் எனக்குமே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன் எல்லாருமே வந்து அந்த வீடியோவை பார்த்த உடனே அப்படியே நம்பிட்டாங்க. பிகாஸ் அதில் எங்கேயுமே வந்து அவர் குடிக்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்கல. ஜஸ்ட் அந்த பிக்சர், அந்த கிளிப்பிங் மட்டும் தான் இருந்துச்சு குட்டி குட்டியாக. அந்த ஒரு கையில் கிளாஸ் இருக்கிறது, அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருந்துச்சே தவிர அவர் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. பட் அதை யாருமே கண்டுபிடிக்கவுமே இல்லை. ஏன் அந்த வீடியோ வரலன்னு சொல்லிட்டு யாருமே கொஸ்டினுமே பண்ணலை. அதை வச்சு மேபி மீனாவுக்கு முன்னாடியே டவுட் வர மாதிரி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். எனிவேஸ், அண்ணாமலை அப்பாவுக்குமே ரொம்ப கோபம் இருந்துச்சு. இப்போ மீனா அதை வந்து ஃபைனலாக சிசிடிவியில் பார்த்து இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது சிட்டி தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுமே கொடுத்துட்றாங்க போல். கொடுத்துட்டு நம்ம முத்து வந்து 1 செகண்ட் சவாரி முத்துவா வர போறாரு. இது வந்து நிஜமாவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்த்து. பிகாஸ் ரொம்ப ட்ராக் பண்ணாமல் மீனா சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் ரோஹினியோட ட்ரூத் எப்போ தான் ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய லெவலில் தான் வெடிக்கும். ஏன்னா அவங்க 1-2 தப்பு பண்ணல, ஊறப்பட்ட தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த 30 லட்சம் மேட்ரு வரைக்கும் அவங்க அப்பா தான் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க. விகடன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லிங்களோடைய ட்ரூத்லாம் ரிவீல் பண்ணும்போது வேற மாதிரி மாசாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தெய்வமகள் தான். தெய்வமகளில் அன்னியாரோடைய ட்ரூத் ரிவீல் பண்ணும்போது வேற மாதிரி இருந்துச்சு. எல்லா உண்மையும் ஒரே டைமில் தெரிஞ்சால் அவங்க வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபயரான ட்ராக் தான் நானுமே ரோஹினி கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக் எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியல. டீம் மேக்ஸிமம் ஒரு வித்தின் ஒரு 1 or 2 monthsல வந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி அப்கமிங்ல அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.